எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க போகுதுங்க. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% பயனுள்ளதாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நமக்கு நிறைய இருக்குது. திருமணம் நடக்கலையே, எப்போ திருமணம் நடக்கும்? புத்திரபாக்கியம் இல்லையே, சொந்த வீடு வாசல் இல்லையே, சொந்தமாக வாகனம் இல்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையலைன்னா நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்குமா? 6 வருஷமாக 7 வருஷமாக திருமணம் நடக்கலை, திருமணத்துக்கு பார்த்துட்ருக்குறோம், தடை இருக்குது, கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் ஜோதிடர்களுடைய வியாபாரம். செவ்வாய் தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணணும். நாகதோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணணும். இன்றைக்கி ஜோதிடம் அப்படின்றது உண்மை, ஜோதிடர்கள் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கா இல்லையா, இல்லை தோஷங்கள் இருந்தால் அது பரிகாரம் தானாக ஆயிருக்கா ஆகலையா, இந்த மாதிரி முழுமையான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தோஷங்கள் நிவர்த்தி யோகம். தோஷங்கள் நிவர்த்தி யோகம். சார், இப்படி ஒரு யோகம் இருக்கா சார் அப்படின்னா, எல்லா யோகத்தை விட சிறந்த யோகம் இதுதானுங்க. ஒரு சந்தேகம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். 4 நட்சத்திரம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம், வாழ்க்கை சிறப்பாக இருக்க மாட்டேங்குது. எதுவுமே பார்க்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க நல்ல விதமாக இருக்கிறாங்க, அருமையாக இருக்கிறாங்க. நம்ம நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அதே மாதிரி வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது. நாகதோஷம் உள்ளவங்கள நாகதோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அவங்க நல்லா தான் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு நான் விடை கொடுக்குறேனுங்க இந்த பதிவில். பொதுவாக ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து, அதாவது 1, 4, 7, 10 இது கேந்திரம். இது நிறைய பேருக்கு தெரியும். திருகோணம், கேந்திரம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருந்தாலும் சரிங்க, லக்னத்தில் கேது இருந்தாலும் சரிங்க, இல்லை லக்னத்துக்கு 2வது பாவகத்தில் ராகு இருந்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 2வது பாவகத்தில் கேது இருந்தாலோ முழுமையாக நாகதோஷம். அதில் மாற்று கருத்து கிடையாது. லக்னத்துக்கு 2வது பாவகத்தில், 4வது பாவகத்தில், 7வது பாவகத்தில், 8வது பாவகத்தில், 12வது பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். லக்னத்துக்கு 7வது பாவகத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்ந்து இருந்தால் தாரதோஷம். எந்த தோஷமான இருக்கட்டும். அப்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் தானாக பரிவர்த்தனை ஆகியிருக்கா, அது பேசுமா பேசாதா, அது பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் கேந்திரம் சொல்லக்கூடிய லக்னத்திலேயோ, அல்லது லக்னத்துக்கு 4வது கட்டத்திலேயோ, அல்லது லக்னத்துக்கு 7வது கட்டத்திலேயோ, அல்லது லக்னத்துக்கு 10வது கட்டத்திலேயோ குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள், குரு, சுக்கிரன், புதன். குருவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தேவகுருன்னு சொல்லுவோம். சுக்கிரன் என்னன்னு சொல்லுவோம்? அதாவது மேஷராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, 7வது பாவகத்துக்கு அதிபதி. ஆனால் அசுரகுருன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? தேவகுரு, அசுரகுரு. புதன் அப்படின்றது, அதாவது புந்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புதனை. அப்போது புத்திகாரன் சொல்லக்கூடிய கிரகம். இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருந்தாலும் சரிங்க, இல்லை மேஷத்தை, அதாவது நம்ம லக்னம், அதாவது நான் தோராயமாக போட்டிருக்கிறேனுங்க மேஷம்ட்டு, இப்போ இதில் ரிஷபம் கூட போட்டுக்கலாம், இல்லை இந்த இடத்துல கூட லக்னம் வரலாம், அல்லது இந்த இடத்துல கூட லக்னம் வரலாம். உங்களுக்கு எங்கே லக்னம் வருதோ அந்த இடத்துல இருந்து, இப்போது லக்னம் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குரு இருக்கு. அப்படி குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் சரிங்க, இல்லை லக்னத்தில், அதாவது 1வது கட்டத்தில் குரு இருக்கார், 4வது கட்டத்தில் புதன் இருக்கார், 7வது கட்டத்தில் நமக்கு சுக்கிரன் இருக்கார். இந்த மாதிரி கேந்திரத்தை தான் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. அப்படின்னாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் பாதிக்காது. தோஷம் உள்ளவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை தோஷம் இல்லாதவங்களை நீங்கள் திருமணம் பண்ணாலும் சரி,
பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா 100% பாதிக்காது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது எதுக்காக இந்த பதிவு நான் கொடுக்குறேன்னா, 40 வருஷம் 42 வருஷம் ஆகி ஒரு சிலருக்கு தோஷத்தால் திருமணம் நடக்கலைங்க. நாகதோஷம் பொண்ணு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், செவ்வாய் தோஷம் பொண்ணு தான் பார்த்துட்ருக்கிறேன், தாரதோஷம் பொண்ணு தான் நான் பார்த்துட்ருக்கிறேன், இல்லை காலசர்ப்ப தோஷம் பொண்ணு தான் நான் பார்த்துட்ருக்கிறேன், நடக்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த ஆதங்கத்தில் இருக்காங்க. தோஷம் இல்லாதவங்களை திருமணம் பண்ணால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் தோஷம் இல்லாத பிள்ளையை நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் தொந்தரவு வராது. அதே மாதிரி நீங்கள் பெண்ணாக இருந்தால் தோஷம் இல்லாத ஆணை நீங்கள் திருமணம் பண்ணாலும் பாதிப்பு இருக்காது. இது எல்லாத்துக்கும் அடங்குங்க. புத்திர தோஷத்திலிருந்து, திருமணத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்து நிறைய, அதாவது ஒட்டுமொத்த தோஷங்களுக்கும் இது அடங்கும். சரிங்களா? கேந்திரம் சொல்லக்கூடிய 1வது இடம், 4வது இடம், 7வது இடம், 10வது இடம், குரு புதன் சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிரகம் இருந்தாலும் சரி, 100% உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகம். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. சரியா? அதுபோக இந்த பதிவு உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பு இருக்குது, இல்லை திருமணத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. துணிச்சலாக ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி, தோஷம் இல்லாதவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணுறேன், ஆகிறது ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். சரிங்களா? அதுபோக இதுக்கு மேற்கொண்டு ஒரு 10-11 பதிவு பக்கம் யோகங்களை பற்றி கொடுக்குறேனுங்க. ஏன்னா இது தோஷங்கள் நிவர்த்தி யோகம். இருக்கிற யோகத்திலேயே வசந்த யோகம். இது எந்த கிரகம் எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் இது. எல்லா யோகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி யோகம் வரும், அந்த யோகம் எந்த நேரத்தில் நமக்கு நடக்கும், கை கொடுக்கும், எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து நம்ம யோக பலன்களை நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பங்கானா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான ஒரு கருவியாக, ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகள் நான் கொடுக்குறேனுங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.